இன்றைக்கி 2 பழுத்த பாவைக்காய் இருக்குது. இந்த 2 பழுத்த பாவைக்காயும் நான் வறுக்கிறதுக்கு ரெடியாக்க போகிறேன். நல்லா பழுத்துட்டு நான் கறி வைக்க வாங்கினேன். அது வீட்டுக்குள்ளே ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருந்தே நல்லா இதாகிட்டு பாருங்கள். இந்த 2 பாவைக்காயும் இன்றைக்கி வறுக்க போகிறேன். பாவைக்காய் பாருங்கள், இந்த 2ஐயும் நல்லா கழுவி வச்சுருக்கேன். வறுக்கிறதுக்கு ரெடி ஆகிக்கலாம். இதை வட்ட வட்டமாக வெட்டி நான் அதில் உள்ள கொட்டை எடுக்கலை, அது உள்ளுக்குள்ளே உள்ள இந்த குருவெல்லாம் எடுக்கலை. அப்படியே தான் போட்டு வறுக்க போகிறேன். நல்லா சூப்பராக இருக்கும் சாப்பிடும்போது. பாவைக்காயில் நமக்கு எல்லாமே மருத்துவ குணம் தான். அதனால் இது வறுக்கும்போது நம்ம கறி வைக்கும்போது எடுத்து தூரப்பட்டு தான் ஆகணும். இது வறுக்கிறதுனால நான் அப்படியே போட போகிறேன். இப்போ பாருங்கள், இந்த பாவைக்காயை இந்த பேசனில் தட்டிடுறேன். இது கூட தேவையான உப்பு, இதில் கொஞ்சமாக குருமிளகு பொடி, நல்ல மிளகு பொடி. நான் இப்போ தான் பொடிச்சிட்டு வந்தேன். மஞ்சள் பொடி, வத்தல் பொடி, எல்லாம் தேவையானது போட்டு நல்லா விரசி விட்டுறலாம். இதில் பாவைக்காயில் தண்ணி சத்து இருக்கும். அதனால் இது நனைய இந்த மிளகு பொடி, உப்பு எல்லாமே நல்லா கசிஞ்சு அதையெல்லாம் நல்லா அது உள்ளே பிடிச்சிரும். இது ஒரு 1/4 மணிக்கூர் நம்ம இதை நல்லா பெரட்டி விட்டு வைக்கணும். வச்சதுக்கப்புறம் நான் நல்லா பிரண்டதுக்கு பிறகு நான் உங்களுக்கு கோம்பலன் போடுறேன். போட்டு அதுக்கப்புறம் வறுக்கிறத காட்டுறேன். இது பாருங்கள், மிளகு போட்டதில் நமக்கு எல்லாமே மிக்ஸ் ஆகி நல்ல மிளவெல்லாம் அதிலே பிடிச்சிட்டு ஒரு மிளகு அங்கங்கே இல்லை. இனி இதில் கொஞ்சம் கோம்பலன் பொடி போட்டுடலாம். இதில் 1 ஸ்பூன் நான் கோம்பலன் பொடி போடுறேன். கோம்பலான் பொடி போட்டு நல்லா விரசி இது கொஞ்சம் நேரம் நம்ம வச்சா போதும். அது கொஞ்சம் நல்லா பிடிச்சு வரட்டும். அதுக்கப்புறம் தான் நம்ம எண்ணெயில் போட்டு வறுக்கணும். இனி கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். நம்ம ஒன்று கூட ஒரு கிண்டு கிண்டி அதுக்கப்புறம் நம்ம எண்ணெயில் போட்டு வறுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இதே மாவு நல்லா பிடிச்சிட்டதில் கொஞ்சம் நேரம் கூட வைப்போம். இனி இதெல்லாம் கோம்பலன் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிட்டு கோம்பலன் போட்டு நான் 1/4 மணிக்கூர் வச்சுருந்தேன். எல்லாம் ரெடி ஆகிட்டு நல்லா நனவாயிட்டு இருக்குது.
கொஞ்சம் அடுப்பு பற்ற சொல்லலாம். பற்ற எண்ணெய் ஊற்றி நம்ம இதை வறுத்து எடுக்கலாம். கொஞ்சம் வறுத்து எடுக்கும்போது மீன் வறுக்கிற மாதிரி தான் நம்ம வறுத்து எடுக்கணும். அது நம்ம சாப்பிட்டா போதும். இது வந்து நம்ம கசப்புத்தன்மை நம்ம பார்க்கவே கூடாது. இது நல்ல மருத்துவ குணங்கிறதுனால நம்ம அது எப்படி வச்சுருந்தாலும் நல்ல முறைக்கு நல்லா சாப்பிடணும். இதை நம்ம இந்த வித்தோடு போடுறது வந்து நம்ம உடல்நிலைக்கு நல்லது. பூச்சி வயிற்றில் நடக்கிற பூச்சிக்கெல்லாம் இது ரொம்ப நல்லது. இது பெரிய ஆள்லேருந்து சின்ன ஆள் வரைக்கும் நல்லா சாப்பிடலாம். வறுத்து எடுத்துட்டு வேகட்டும். பார்த்திங்களா, நல்லா வறுப்பட்டுட்டு இதை எடுத்துடலாம். பாருங்கள், நல்லா அழகாக வறுத்தெடுத்துட்டு இதே மாதிரி நீங்களும் வறுத்து எடுத்துருங்க. சூப்பர். லைக் பண்ணுங்கள் பார்த்துட்டு.